நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு ஓவரால் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவா தான் முடிவாயிருக்கு. ஆனா, போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பெருசா ஒண்ணும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, மிட் கேப், ஸ்மால் கேப் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா அளவுக்கு ஏறல. நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 1/2% மேல ஏறி இருக்கு. 135 பாயிண்ட். இந்த 24,000 வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். நிஃப்டி 24,000 போமான்ட்டு. நம்ம என்னைக்கு வீடியோ போட்டோமோ, அன்னைக்கு மறுநாளே வந்து பார்த்தீங்கன்னா, 2 நாளா வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 24,000 இன்னைக்கு ரீச் ஆயிருச்சு. இன்னைக்கு ஹை வந்து பார்த்தீங்கன்னா, 24,000. இந்த 24,000 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்காலஜிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் ஆயிட்டு ஒர்க் அவுட் ஆகும். வெயிட் பண்ணி பார்ப்போம். தடுமாறுது. நம்ம நிஃப்டியோட சார்ட் பார்க்கலாம். பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. இன்னைக்கு வந்து ஐடி இண்டெக்ஸ் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குங்க. அது முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, HCL டெக்னாலஜிக்குலாம் ஒரு முக்கியமான ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸு. பிஎஸ்சி பேங்க் ரெட்டு, ஃபார்மா ரெட்டு, எஃப்எம்சிஜி இன்னைக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்க. ரியாலிட்டி செக்டர் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு. மீடியா, எனர்ஜி இந்த செக்டர் நல்ல ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸு. அதனால தான் நிஃப்டி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 130 ரூபாய்க்கு மேல மேலே ஏறி இருக்கு. மெட்டல் செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கடுமையான ஒரு செல்லிங்கு. 2%க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டல் செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் ஆயிருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அலுமினியம் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டல் செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செல்லிங்கா இருக்கு. நம்ம போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணியிருக்க நிறைய ஸ்டாக் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக் எல்லாமே நான் ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. இந்த ரீசெண்ட் வந்து லோலேருந்து ஹை போணுச்சு பார்த்தீங்களா? இன்னும் வந்து மார்க்கெட் வந்து இன்னும் ப்ரீவியஸ் ஹை போகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் 2000 பாயிண்ட்டுக்கு மேலே போகணும். அந்த 2000 பாயிண்ட் போணுச்சுன்னா, நம்ம போர்ட்ஃபோலியோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிஃப்டியோட சார்ட் பார்க்கலாம். நான் நிஃப்டி சொல்லியிருந்தேன். இந்த பேரலல் சேனலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே டச் பண்ணும்போது சொல்லியிருந்தேன். ஆப்போசிட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, டச் பண்ணிட்டு பிரேக் பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதை பிரேக் அவுட் பண்ணி நேற்றையோடைய ஹை என்னவோ அதே லெவலில் தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. 24,000. இதை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக மேலே ஃபர்தராக போவோம். இங்கே ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது. இங்கே ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நிஃப்டி என்ன பண்ணுதுன்ட்டு. அடுத்தது சில முக்கியமான பங்குடைய தகவல் இருக்குது. அதை ஒன்று நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மரைன் எலக்ட்ரிக்கல் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 76 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்குங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் 2 ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மூவ்மெண்டம். நான் மார்க்கெட்டுக்கு வரையில் நல்ல ஒரு லோவில் இருந்த ஸ்டாக் இந்த ஸ்டாக்கு. இந்த 2 ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இன்வெஸ்டருக்கு. ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மலாம் வந்து நான்லாம் யூஸ் பண்ணவே இல்லை. நான் வந்து மார்க்கெட்டுக்கு வரும்போது இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சில் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஹை போயிட்டு இப்போ சைட்வேலேருந்து அந்த சைட்வேவுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இதுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குங்க. இது இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி ஆர்டர் கிடைக்குங்க. இன்றைக்கி 76 கோடி ஆர்டர் கிடச்சனால இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 4% மேலே ஏறிந்தது காலையில். அடுத்தது ஒரு முக்கியமான கம்பெனியை பற்றி நியூஸ் இருக்குது. இந்த கம்பெனி நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சுஸ்லான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐநாக்ஸ் விண்டு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கர்நாடகா கவர்மெண்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு சைன் ஆயிருக்கு. 2 கம்பெனிக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கும். இவங்க என்னென்னா ஒரு 1500 மெகாவாட் வந்து பார்த்தீங்கன்னா, விண்டு டர்பைன் ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பழைய விண்டு டர்பைன் எல்லாமே ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் நியூஸு. இந்த 2 ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சில கம்பெனி முக்கியமான தகவல் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மழை பெய்யுறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மான்சூன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏசி ஸ்டாக்லாம் நல்லா பெர்ஃபார்மன்ஸும் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஏசி ஸ்டாக்கில் 2 ஸ்டாக் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது இந்த லிஸ்ட்டில் வந்திருக்கு. பிஜி எலக்ட்ரோ பிளாஸ்ட், ப்ளூ ஸ்டார் இந்த 2 ஸ்டாக்குமே ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ப்ளூ ஸ்டாரோட ரீசெண்டான ஒரு வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு லோ ரேட்டில் தான் இருக்குது. ஆனால் வேல்யூவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை. இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. அதுக்கு பிஜி எலக்ட்ரோ பிளாஸ்ட் அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்க. 7%க்கு மேலே ஏறிருக்கு. ஒருவேளை இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் ஏறினாலும் ஏறிக்கலாம். இதோடைய வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா ஹை தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிட் கேப் ஸ்டாக்கு. இந்த 2 ஸ்டாக்கை நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது மோதிலால் ஓஸ்வால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஎம்எஸ் செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா, டாப் பிக்ஸ் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, மெமரி சிப் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்டேஜ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய டாப் பிக்ஸ் ஒரு 6 ஸ்டாக்கு கொடுத்துருக்காங்க. டார்கெட்டும் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஹைனஸ் டெக்னாலஜி நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்கு, டெக்ஸன் டெக்னாலஜி, ஆம்பர் என்டர்பிரைசஸு, சைர்மா, அதுக்கப்புறம் சியான் டிஎல்எம், அவலன் இந்த 6 ஸ்டாக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹைனஸ் டெக்னாலஜி மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு லோ ரேட்டில் தான் இருக்குது. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள் இந்த 6 ஸ்டாக்கு. எது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூட்டபிள் ஆகும்னு உங்கள் அட்வைஸரை கேட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்தது மிகப்பெரிய 2 கம்பெனி தேவயானி, சஃபாரி ஃபுட்ஸ் 2மே ஒரே ப்ரொமோட்டர் தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜர் பண்ணுறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 7%க்கு மேலே ஏறிடுச்சு. ஆனால் க்ளோசிங் டைமில் ஒரு நல்ல ஒரு அந்தளவுக்கு 2% ஏறி இருக்குது. இந்த ஸ்டாக்கு வச்சிருந்த நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு முக்கியமான நியூஸு.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஐடி இண்டெக்ஸ் முக்கியமான வந்து பெர்ஃபார்மன்ஸ் காரணம் என்னென்னா, HCL டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா, சர்வம்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, 1427 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. 10% மேலே ஸ்டேக்கை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு குட் நியூஸ் சொல்லலாம் HCL டெக்னாலஜி. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டத்தோட கோவிந்தாக மற்ற ஸ்டாக் எல்லாம் ஏறிடுச்சு. இன்றைக்கி HCL ஏறவும் அது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்டம் வரல. 2 நாள் ஏறுது, அதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் வருது. நம்ம தான் கவனமாக இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாரி எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 10,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ரைஸ் பண்ணுறாங்க வாரி எனர்ஜியில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈரான் அமெரிக்கா வாரம் முடிஞ்சனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோஸ் ஓப்பன் பண்ணனால வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்பு அந்த அரிசி கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. எக்ஸ்போர்ட் கம்பெனி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ஸ் ஒரு கம்பெனி இருக்குது, அஃபெக்ஸ் ப்ரோக்ஷன் சொல்லிட்டு ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சீ ஃபுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையில் தான் இருக்குங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் 33 இருக்குது. ஸ்டாக் பி ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்குது. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் நல்ல லோலேருந்து பார்த்தீங்கன்னா ஹை போயிருக்கு. நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எல்டி ஃபுட்ஸு இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அரிசி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அமெரிக்கா அந்த மாதிரி நிறைய கண்ட்ரிக்கு. அதுக்கப்புறம் மிடில் ஈஸ்ட்டுக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இந்த ஸ்டாக் இருக்குது. இதோட வேல்யூவேஷன் பார்க்கல ஸ்டாக் P21 தாங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 51. டெப்த் ஆஃப் ஈக்விட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு கீழே இருக்குது. பெக் ரேஷியோ 1க்கு அதிகமாக இருக்குது. இந்த ஸ்டாக்கை நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு நண்பர் கேட்டிருந்தார் NSTL வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணங்க. நல்ல ஒரு லோவில் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இந்த ஸ்டாக்கை பற்றி. NSTL நல்ல எப்போதுமே நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணுங்க. ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கோ அப்போ தான் நம்ம அக்கமுலேஷன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு ஓடும்போது நம்ம போயிட்டு வந்து பின்னால் போகக்கூடாது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லோ ரேட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இதான் லோ ரேட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் 7% 8% ஏறிடுச்சு. வேணா அந்த ஸ்டாக்கோடைய சார்ட்டை காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள்ஸ் டேட்டா தாங்க. எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக்காலோ கிடையாது. நான் சாம்பிள் டேட்டா காமிக்கிறேன் ட்ரேடிங் வியூவில் இதோடைய சார்ட்டை. இங்கே பாருங்கள் முக்கியமான ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணணும். ஒரு டைம் இங்கே இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு டைம் டிஸ்கஸ் பண்ணணும். நல்ல ஒரு வால்யூமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் 3 டைம் ஆல்ரெடி எத்தனை டைம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனை டச் பண்ணியிருக்குன்னா 1 இங்கே வந்து டச் ஆகலை. 2வது டைமில் டச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணோம்னா இந்த மாதிரி ஆல்ரெடி வந்து 3 டைம் 4 டைம் டச் ஆகிருக்கு. 1 2 3வது டைம் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகிருக்கு. NSTL நல்ல டவுனில் இருக்கும்போது நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்கணும். வாங்கிட்டு நம்ம பொறுமையாக இருக்கணும். அந்த ஸ்டாக் எப்போ எந்திரிச்சு ஓடும்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. இந்த ஏரியாவில் யாராச்சும் வாங்கியிருந்தாலும் நண்பர்கள் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. எப்போதுமே நான் புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட்டில் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் நிதானமும் பொறுமையும் தேவை. அதனால நான் எப்போவுமே நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டவுனில் இருக்கும்போது நம்ம என்ட்ரி ஆனோம்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும். அதிகமான காசு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியும். அதனால தான் நம்ம எப்போவுமே சொல்கிறது டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது ஒரு ஸ்டாக்கை வாங்குங்கன்னு சொல்கிறது. அடுத்தது ஒரு நண்பர்கள் கேட்ட ஸ்டாக்கு தான் சர்வோடெக். இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுனில் இருந்துட்டு நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆகி இப்போ மேலே போயிட்டுருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டாப் பிரேக் அவுட்டுங்க. பிரேக் அவுட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக மூவ்மெண்ட்டாக இருக்குது. எப்போவுமே ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் போகும், மெதுவாக தான் போகும். உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஏறிட்டு ஒரு 20% ஏறிட்டு இப்போ 30% 40% போயிட்டே இருக்காது. சில ஸ்டாக்கு தான் ரொம்ப ரேர் ஸ்டாக் மார்க்கெட்டில். இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் மூவ்மெண்ட் ஆகும். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இவி சார்ஜஸ் செக்டாரில் இருக்காங்க. கவர்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோக்கஸில் இருக்காங்க இந்த செக்டாரில். எப்போதுமே இந்த ஸ்டாக்கை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் சர்வோடெக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா டைம் டெக்னோபிளாஸ்ட் ஒரு நண்பர் கேட்ட ஸ்டாக் தான் இதுவும் ஸ்டாக்கும். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1/2% மேலே ஏறி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கெமிக்கல் செக்டாரோட ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கில் நம்ம நிறைய டைம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை நண்பர் நம்ம பழைய வீடியோ பார்த்தாப்புலன்னு தெரியல. அதனால் நம்ம எப்போதும் சொல்கிறது நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஸ்டாக் வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். அந்த ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ரீசெண்ட் லோலேருந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஏறி இருக்குது. நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்த ஸ்டாக்கு தான் எல்லா ஸ்டாக்குமே. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ தொடர்ந்து பார்த்தா தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவில் என்னென்ன ஸ்டாக்கை பற்றி நம்ம பேசுகிறது நமக்கு புரியும். டைம் டெக்னோபிளாஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக பார்க்கல ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வேல தான் இருக்குது. இந்த ஸ்டாக்கோடைய ரிசல்ட் நம்ம பார்க்கல லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா FIDA வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. DI இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. FI கொஞ்சம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஒரு நண்பர் கேட்ட வந்து பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லோலேருந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ரைஸ் ஆகிருக்கு இந்த ஸ்டாக்கு.
ரிசல்ட் வந்து பார்க்கையில இந்த பார்த்தா தெரியும். நல்ல லோலேருந்து பார்த்தீங்கன்னா, டபுள் டாப் பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுது. எப்போயுமே நம்ம ஒரு ஸ்டாக்க பிடிக்கணுமோ, இந்த மாரிக்கு லோல தான் பிடிக்கணுங்க. ரைஸ் ஆன பிறகு நம்ம பிடிச்சோம்னா, நமக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் வந்து ரொம்ப லோவா இருக்கும். ரிசல்ட் நல்லாவே குடுத்துருக்காங்க. மார்ச் ரிசல்ட் நல்லாவே குடுத்துருக்காங்க இந்த ஸ்டாக்ல. ஃபண்டமெண்டலா வந்து பார்த்தீங்கன்னா, டாடா குரூப் கம்பெனி பெரிய வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனையோ இல்ல இஷ்யூவோ வராது. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லாயிருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத்தும் நல்லாயிருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்குங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கில வந்து பார்த்தீங்கன்னா, 85 வச்சிருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, 25 கீழ வைக்கணும். அதனால ஆஃபர் ஃபார் சேல் வரலாம். அதுக்கு எஃப்ஐஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐ இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. டாடா கேபிட்டலு ஆமா. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டாக்க பத்தி, நெறைய கம்பெனிய வந்து பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான கம்பெனி. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக தாங்க. எந்த ஒரு ஸ்டாக்கும் நம்ம பை காலோ, செல் காலோ குடுக்குறது கிடையாது. நீங்க எந்த ஒரு ஸ்டாக்க வாங்குறதுனாலும், விக்கிறதுனாலும் நல்ல ஒரு செபி ரிசர்ச் அட்வைஸ் கேட்டு முடிவு பண்ணிக்கங்க. இன்னொரு அருமையான வீடியோல சந்திக்கலாம். நெறைய நண்பர்கள் பார்க்குறீங்க. கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு லைக் குடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நண்பர்களுக்கு போய் சேரும். நெறைய இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நெறைய நாய்ஸ் இருந்திருக்கும். இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆயிருச்சு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது. இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.